ஷேய் நந்தி, நல்லா கேட்டுக்கோடா. ஒரு குடும்பத்துக்குள்ள கணக்கு நீதிமன்றத்தை நாடி ஒவ்வொரு குடும்பங்கள் கிடக்கு அப்படின்னா கடவுள் தான் பூமியை கொடுத்துருக்காரு. நல்லா விவசாயம் பண்ணி சாப்பிட்டு நக்கிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளையோட கொஞ்சம் நக்கி நல்லா சந்தோஷமாக போங்கடான்னு தான் கொடுத்துருக்காரு. இப்படி கெட்டுக்கட்டா சீட் அடித்து பேப்பர் வச்சு கொடுக்கலடா. அவன் வந்து 7 செம்ம அழிச்சவன் அரசியல்வாதி. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு உலக நாடு அழிச்சு வச்சுருக்கான். பிரிட்டிஷ்காரன் வெள்ளக்கார ஆட்சியிலேருந்து அழிச்சு வச்சுருக்கான். இந்த செம்மத்தில் தண்டனைக்கு கரெக்டாக வந்து குடும்பத்தோட பிள்ளைகளோடு வந்து உட்காந்துட்டாரு. அமைதியாக பொத்தி போங்கடா. அதுக்கு தான் இவனை கவர்மெண்ட் வேலை நியமித்து வச்சுருக்கான். பார்த்தியா, சென்ட் ரேட்டு விற்கிறதுக்கு, ஏக்கர் கணக்கு எழுதுக்கு. ஏண்டா 1900 1800 கீழே 700 செயினை பிடிச்சி அளந்து கொடுத்தான். செயினை பிடிப்பாங்க அளவுக்கு எப்படி அந்த அப்போ உள்ள நேரத்தில். இப்போ டேப்பை பிடிச்சி அளந்து இடத்த காட்டிட்டு போகிறான். உன் இடம் இப்படி, உன் இடம் பட்டா போட்டு பவர் போட்டு கொடுத்துருக்காராடா. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை போட்டு கொடுத்துருக்காரா? இருக்கா இல்லையாடா? நீதிமன்றத்தில் இருக்காங்க. கடவுள் வந்து பட்டா போட்டு பவர் போட்டு கொடுத்துருக்காரா? ஈஸ்வரன் பரம சிவன் லிங்கம் எல்லா இடத்துலையும் இருக்குது. பாத்தியா பார்க்கலையா? அதுக்கு தான் உட்காந்துருக்காரு. இப்போ தொட்டு இந்த 5 வருஷத்தில் இருக்கிற கோயிலை பூரா அழிச்சிட்டான். அடுத்தாப்புல கை எங்கே உட்காருவான்? அந்த மாதிரி இந்த அரசியல் இந்த செம்மத்தில் வரான். அதுக்கு தான் கடைசி அத்தியாயத்தில் பூமியில் இறங்கி கரெக்டாக குடும்பத்தோடு இறங்கி 7 நாட்டு சனியை விட்டாச்சு. இப்போ அரசியல்வாதிக்கு 7 நாட்டு சனி தான் எல்லாவனுக்குமே. ஒட்டு மொத்தமாக ஏற்கனவே சனி எங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டான். இவன் ஆட்சியில் கரெக்டாக செய்யணும். இந்த இப்போ ஆட்சி ஆள்றவன்ட்டு கரெக்டாக செய்யணும். அந்த கருப்பு ஆடையை போட்டு தான் ஆடுவான். கருப்பு ஆடையை போட்டு தான் 7 செம்மம். சாமியே இல்லைனால சாமியே இல்லைண்ணா அந்த 5 வருஷம் ஆண்டு. இப்போ சாமியோ இல்லை நீயானு கணக்கு பார்க்கணும்டா. இந்த செம்மத்தில் முக்கால் சத்தியம் அடி கொடுக்குற குடுப்பில் தன்னால் ரத்த கண்ணீராக விட்டுருவார். கடவுளால் தான் முடியும், அவரால் தான் முடியும், வேறு யாரால் முடியும்? அந்த உச்சியில் ஐயா அம்மா உட்காந்துருக்காங்க, புரியுதா? கடவுளால் தான் முடியும். ஆனால் எப்படி அடிக்கணும்? ஆனால் ஆட விடுவார். நல்லா ஆடுறா. அந்த சீட்டு கட்டு பேப்பர் குடன்னு வச்சுட்டு நீ நல்லா ஆடுறான் பாரு. இடம் வாசல் வீடு சொத்து நகை வெள்ளி பொருள் எல்லாம் வீடு ஏகப்பட்டது ஆடுறான் பாரு. ஆடுறா, நீ எப்படி ஆடணுமோ ஆடுறான் பாரு. கடைசி ஒத்த ரோமத்தில் தூக்கி தட்டிடுவார். அதான்டா கடவுளுடைய கட்டளை, கடவுளுடைய பவர். கால் சத்தியம். இல்லை கவர்மெண்ட்டு நீ எல்லாமே தொலைஞ்சடா, நாசமாக போயிடுவாடா. நாசமாக போயிடும். ஏற்கனவே நாசமாக போய் தான் கிடக்கான். ஒவ்வொருத்தன் கேஸ் இருக்கா நமக்கு இங்கே ஓடுது. என் பொண்டாட்டியெல்லாம் எழுதிட்டு கிடக்காங்க. கவர்மெண்ட் வேலைக்கிறேன். ஏன்னா தப்பு கார்டை கையெழுத்து போட உனக்கு கொடுத்துருக்காரு, கடவுள் கொடுத்துருக்காரு கவர்மெண்ட்டுங்கிற கணக்கில். முட்டா பேல அம்புட்டு பேரும் கவர்மெண்ட் வேலைக்கிறோம் பூரா வீட்டில் கண்ணீர் குத்துறமாக தான் இருக்குது. அப்படி இருந்து நான் அறிவு இல்லாமல் ஓடியாரான் பார்த்தியா. ஒரு இந்த இடத்த வச்சு தான் கணக்கை பிடிக்காரு எல்லா இடத்துலையும். நீதிமன்ற கோர்ட்டில் எதுக்கு வழக்காடுது? என்ன காரணம்? ஒரு குடும்ப சொத்து உள்ளவன் குடும்பத்துக்குள்ளே உழைச்சி சாப்பிடுவேன் அவனை ஏமாத்துறது. அவன் குடும்பத்தை இந்த கைலாயத்தில் ஏமாத்தானா? எப்படி விற்று தின்னுட்டு நக்கிட்டு எப்படி மெளா மாதிரி போகிறானா? தாப்பன் போனோம் கோஷம் போடுறான் பணத்தை. அதான் சொல்லலாம்ல ஈஸ்வரன் கேஸு எல்லாம் வீடு சொத்து எல்லாமே உள்ள கேஸ் நடக்கு. சரியா? நிலுவையில் இருக்குது. பத்திரம் போடாத, போட்டுட்டு பணம் நீ செத்த அந்த பேய் பேப்பரை கெட்டாக வச்சுட்டு இங்கே வந்து இழந்துட்டு ஏன்ட சண்டைக்கு வரக்கூடாது. அதுதான் உள்ளே விட மாட்டேங்க. ஆரம்பத்துலேருந்து எல்லா ஒன்றும் சொல்லுதான். கேஸ் நடக்கு உள்ளே வராத, கேஸ் நடக்கு. அவன் சட்டப்படியாக தான் வரான். இவன் அநியாயப்பட்டு உள்ளே ஓடியாரான். அப்போ இவனுங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? தக்க தண்டனை கொடுக்கையில் தின்னுட்டு அதிலே படுறா, தின்னுட்டு அதிலே கடடா, தின்னுட்டு உழைப்பிட்டு கடடா, அந்த வாடையில் கடடான்னு இந்த செம்மத்தில் விடுவார். அதுதான் உச்சியில் உட்காந்து கம்முன்னு இருக்காரு. ஆடுறா, எவ்வளோ ஆடணுமோ ஆடுற. அந்த இடத்துல 4 சதுரங்கத்தில் நீ என்ன ஆடணுமோ, கவர்மெண்ட் வேலைக்காரனை கூட்டு வரப்படியா, காவல்துறை கூட்டு வரப்படியா, என்ன செய்யணுமோ நீ ஆடுறா. ஆனால் நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னு அவர் சொல்லிட்டார் கடவுள். நான் உனக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன், அதான் தண்டனை அப்படின்ட்டார். தண்டனை கொடுக்குற நீதி ஆட்சி, நீதிமான் ஆட்சி, நீதி ஆட்சி, நீதிமான் ஆட்சி, நீதி அரசராட்சி, நீதி அரசராட்சி 2 கணக்கில் அவர் உட்காந்துட்டார். ஆனால் தக்க தண்டனை எல்லாவனுக்குமே உண்டு, தப்பு செய்கிறவனுக்கு உண்டு. முக்கால் சத்தியம்.